கவி வீட்டுக்கு போயிட்டியா? இப்பதான் வந்த செம மழை. ஹஸ்பண்ட கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல, ஜாலியா இருந்திருக்கும். ஓகேடி, அது தாத்தா காலத்துல இருக்கிற வீடு ரொம்ப சின்னதா தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. நான் அப்பா அம்மா எல்லாம் கோவிலுக்கு வந்திருக்கோம், லேட் ஆகும். வந்த உடனே எல்லாரும் மண்டபத்துக்கு போயிடலாம். ஆமா, ரெஸ்ட் ரூம் எங்க இருக்கு? உள்ள ஒரு ரூம் இருக்கும் பாரு. அண்ட் ஹே, அந்த ஊர்ல தண்ணிக்கு கொஞ்சம் கஷ்டம், வேஸ்ட் பண்ணிடாத. சரி, ஓகே, பாய். கரண்டும் கட் ஆகிடுச்சு, மணியும் நின்றுச்சு. கவி, மாயா கால் பண்ணா, நாளைக்கு ஏதாவது வீட்டில் ஃபங்க்ஷன் ஆமா சொன்னாலா? ஆமா, ஆனா ஊர்லையா? ஆமா, ஃபேமிலி ஃபங்க்ஷன் தான். ஸோ சிம்பிளா ஊர்ல பிளான் பண்ணியிருக்காங்க. ஏய், இதை எடுத்து ஓரமா வச்சுட்டு போக வேண்டியதானே? கொஞ்சம் கூட சென்ஸ் இல்லை பாரு. ஒரு பாக்ஸ் கலருக்கு இவ்வளோ தண்ணி வேஸ்ட் பண்ணி வேணி எவ்வளோ தான் சொல்றது உனக்கு? விடு தீபக், எப்ப பாரு ஏதாவது குறை சொல்லிட்டே இருக்கிறது. குட்டி குட்டியா பண்ற பெரிய மிஸ்டேக் தான் நான் சொல்றேன். நீ பண்ற கேலஸான சில விஷயம்லாம். ஐயோ, தயவு செஞ்சு ஆரம்பிக்காத. எப்ப பாரு ஏதாவது ஒரு அட்வைஸ் கேட்டு கேட்டு காதெல்லாம் வலிக்குது. நிறைய பேருக்கு காலம் ஃபுல்லாக கஷ்டப்படுற விஷயம் உனக்கு கை கெட்ட தூரத்தில் கிடைக்குதுல்ல, அதான் நான் சொல்றது உனக்கு புரிய மாட்டேங்குது. எனக்கு புரியவும் வேணாம், நான் கஷ்டப்படவும் வேணாம். நான் கிளம்புறேன் தீபக், நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு இன்னைக்கே கிளம்புறேன். சரி கவி, இரு, ஆஃபீஸ் முடிச்சு நான் வரேன், ஒட்டுக்காவே போயிடலாம். நான் தனியாவே போய்க்கிறேன், பாய். கவி நில்லுன்ற கவி. இப்போதானே அவ்வளோ தண்ணி இருந்துச்சு. சரி, வேற வழி இல்லை. அதுக்குள்ள சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சா? என்ன இது, தண்ணி சவுண்டு? ஏய் கவி, கவி, ஏய் கவி, இங்க பார், எழுந்திரு, நீ பார் கவி, மெதுவா எழுந்திரு. இந்த தண்ணி குடி. ஓகே தீபக், வந்துட்டியா? வா, இங்கேருந்து உடனே கிளம்பணும். எதுக்கு இங்க படுத்திருக்க? தயவு செஞ்சு எதையும் கேட்காத, உடனே கிளம்பணும். சரி சரி சரி, ஓகே, டென்ஷன் ஆகாத, போலாம். இது மாயோட தாத்தா தானே? ஆமா, அவரால் தான் எல்லா பிரச்சனையும். அதனாலதான் சொல்றேன், வா கிளம்பலாம். இவர் தான் கூட்டிட்டு விட்டுட்டு போனாரு. என்னடா சொல்ற?